بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானதாகும். அவன் தடித்தவன், வணங்கி வழிபட தகுதியானவன். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் அடிமையும் தூதருமாக இருக்கிறார்கள் என்று சாட்சியம் பகர்ந்தவனாக, வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மான் அல்லாஹுடைய வார்த்தைகள் என்றும், வழிகாட்டுதலில் மிகவும் சரியானது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல் என்றும், மார்க்கத்தில் புதிதாக சேர்க்கப்பட்டவைகள் பித்ஆத்துகள் என்பது வழிகேடுகள் மனிதனை நரகத்தின்பால் இட்டு செல்லும் என்ற நபிகளாருடைய எச்சரிக்கையான இந்த ஹதீதை ஞாபகம் செய்தவனாக, அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, உறவுகளே, அல்லாஹு தஆலா நம் மீது கடமையாக்கியிருக்கக்கூடிய ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆசையோடும் ஆர்வத்தோடும் நேரகாலத்தோடு அல்லாஹுடைய மாளிகையில் நாம் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் மூமின்களை ஏன் அல்லாஹு தஆலா சோதிக்க வேண்டும் என்ற தலைப்பினூடாக சில செய்திகளை இந்த இடத்தில் ஞாபகம் ஊட்டிக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் ஈமான் கொண்டிருக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கம் காட்டக்கூடிய வழிமுறைகளில் வாழ வேண்டும் என்ற ஆசையோடும் ஆர்வத்தோடும் எம்முடைய செயற்பாடுகளை அமைத்திருக்கிறோம். அல்லாஹுடைய அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹுடைய நெருக்கத்தை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற உணர்வோடு அல்லாஹுவுக்காக எமது வணக்க வழிபாடுகளை அதிகரித்து கொண்டிருக்கிறோம். இவ்வாறு எமது வாழ்க்கையை சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் ஏனையவர்களை விட, அல்லாஹ்வை ஏற்க மறுக்கக்கூடியவர்களை விட, அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளில் ஆர்வம் காட்டாதவர்களை விட, அல்லாஹ்வை பற்றி சிந்திக்கக்கூடிய
எமக்கு ஏன் இத்தனை சோதனைகளும் கஷ்டங்களும் வருகிறது என்ற ஒரு சிந்தனை நமக்குள் இருக்கலாம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அவ்வாறு சிந்திக்கும் போது அதற்கான ஒரு அழகான ஒரு பதிலாக நமக்கு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹு தஆலா ஒரு மனிதனை நேசிக்கிறான். அந்த மனிதனுடைய வாழ்க்கை அல்லாஹுடைய அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த இலக்கை வைத்து அந்த வாழ்க்கை அந்த மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அந்த மனிதனுக்காக அல்லாஹு தஆலா நிறைய வெகுமதிகளை வைத்திருக்கிறான். சுவர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை என்ன செய்கிறான்? அல்லாஹு தஆலா தன் அடியானுக்காக வைத்திருக்கும் போது அந்த அடியானுடைய செயற்பாடுகள் அந்த அந்தஸ்தை அடையக்கூடிய அளவுக்கு அந்த மனிதனிடத்தில் கிடையாது. மறுமையில் அல்லாஹு தஆலா இந்த மனிதனுக்காக வைத்திருக்கக்கூடிய உயர்ந்த பதவி, உயர்ந்த அந்தஸ்தை அடையக்கூடிய அளவுக்கு இந்த அடியானுடைய வாழ்க்கை போதாது, வழிபாடுகள் போதாது, அல்லாஹுடைய நெருக்கம் போதாது. அதனால் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? அந்த அந்தஸ்தை என் அடியானுக்கு நான் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா பல சோதனைகளுக்குள் அந்த மனிதனை சிக்க வைக்கிறான். அந்த சோதனைகளுடைய முடிவு என்ன? அந்த மனிதன் பொறுமையாக இருப்பான் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா தான் அந்த மனிதனுக்கு கொடுக்க இருக்கக்கூடிய அந்த அந்தஸ்துக்கான அந்த இடத்தை அந்த மனிதன் அடைந்து கொள்கிறான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நம்மை பொறுத்த வரைக்கும் நம்முடைய முயற்சி, நம்முடைய தியாகம் நன்மையை அடைந்து கொள்வதற்காக இருக்குது. ஆனால் சோதனையை பொறுத்த வரைக்கும் நாம் முயற்சி செய்ய தேவையில்லை, நம்மை நோக்கி அது விரைந்து வரக்கூடிய ஒன்றாகவே இருக்குது. நன்மைக்காக கஷ்டப்படணும், நன்மையை அடைந்து கொள்வதற்காக முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் சோதனையை பொறுத்த வரைக்கும் நாம் எவ்வாறு நன்மையை தேடி போகிறோமோ இதே போல சோதனைகள் என்பது நம்மை தேடி வரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதனால தான் அல்லாஹு தஆலா அல்லாஹுடைய தூதரை பார்த்து சொல்கிறான், அதாவது அல்லாஹுடைய தூதரை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், அழகிய பொறுமையை கடைபிடிப்பீராக என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஃபஸபருன் ஜமீல், அழகிய பொறுமை என்ன செய்கிறான்? அல்லாஹு தஆலா கடைபிடிக்குமாறு அல்லாஹுடைய தூதருக்கே அல்லாஹு தஆலா ஏவுகிறான். அப்போ அன்பான சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய நாம் விரும்பாதவைகள் எல்லாம் நமக்கு சோதனைகளாகவே அமைகின்றன. இந்த சோதனைகளில் அழகிய பொறுமையை நாங்கள் கடைபிடிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா நமக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த அந்தஸ்துகளை நம்மால் அடைந்து கொள்ள முடியும். அன்பான உறவுகளை பாருங்க, நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த சோதனைகள் என்பது பல வடிவங்களில் வரும். அல்லாஹ்வுடைய சோதனைகள் பல வடிவங்களில் வரும். எல்லா மனிதர்களும் ஆசைப்படக்கூடிய, நாமளும் ஆசைப்படக்கூடிய பொருளாதாரம் ரீதியாக அந்த சோதனைகள் வரும். எல்லோரும் ஆசைப்படக்கூடிய, எல்லா மனிதர்களும் விரும்பக்கூடிய, நாம் உட்பட எல்லாருமே விரும்பக்கூடிய பிள்ளைகள் வடிவில் அந்த சோதனைகள் வரும். மனைவி வடிவத்தில் அந்த சோதனைகள் வரும். குடும்ப உறவுகள் வடிவத்தில் அந்த சோதனைகள் வரும். இவ்வாறு பல வடிவங்கள் என்ன செய்யும்? அந்த சோதனைகள் நம்மை அடைகின்ற போது இஸ்லாம் காட்டக்கூடிய அழகான வழிமுறை பொறுமையை கடைபிடிப்பீராக என்று என்ன செய்கிறான்? அல்லாஹு தஆலா அல் குர்ஆனினூடாக நமக்கு சொல்லுகிறான். அப்போ அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, சோதனைகள் வரும்போது சோதனையை வெற்றி கொள்வதற்கான அழகான வழிமுறையாக இஸ்லாம் இந்த பொறுமையை நமக்கு சொல்லுகிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம். அன்பான உறவுகளே, நிச்சயமாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது நம்மை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக நிறைய நெருக்கடிகளை சந்திக்கிறோம், நிறைய கஷ்டங்களை சந்திக்கிறோம். பொருளாதாரம் இல்லாதவர்களும் சரி, பொருளாதாரம் இருப்பவர்களும் சரி, எல்லாருக்குமே இந்த பொருளாதாரத்தினூடாக அல்லாஹு தஆலா சோதனைகளை வைத்திருக்கிறான். அவ்வாறு அந்த சோதனைகளின் போது, உதாரணத்துக்கு சொல்கிறோம் பாருங்க, ஒருத்தர் வந்து தன்னை மகளுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கணும், தன்னை பிள்ளைக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கணும். பொருளாதாரத்தில் எந்த விதமான வசதியுமே இல்லாமல் இருப்பார். பொருளாதாரத்தில் எந்த விதமான வசதியும் இல்லாமல் இருப்பார். ஒரு ஏக்கம் இருக்கும், ஒரு ஆசை இருக்கும். அட பாருங்க, இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய திருமணங்களை எல்லாம், திருமணம் என்றாலே ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம்,
ஒரு மன நிம்மதி, ஒரு மகிழ்ச்சி. அந்த திருமண பந்தத்தில் இணையக்கூடிய மணமகன் வீட்டார் மணமகள் வீட்டார் இருக்கிறாங்க தானே, இந்த பந்தத்தில் இணையக்கூடிய இந்த தம்பதிகளுக்காக தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் செலவழிக்கக்கூடிய நேரங்கள், செலவழிக்கக்கூடிய விதங்கள், பொருளாதாரத்தை செலவழிக்கக்கூடிய காட்சிகள், இதெல்லாம் பார்க்கும்போது இல்லாதவனுக்கு மனசுல ஒரு கவலை, இல்லாதவனுக்கு மனசுல ஒரு கவலை. அதே நேரத்தில் இருக்கிறவங்க கூட பாருங்க அவங்களோட கவலையை. பொருளாதாரத்தில் என்னை விட நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அவர் பார்க்கிறார். திருமணம், தண்ட பிள்ளைக்கு திருமணம் முடிக்க போறாரு. அல்லாஹ் தஆலா அழகான பொருளாதார வசதியை கொடுத்திருக்கிறான். இருந்தாலும் என்ன செய்யறாரு, அவரை விட வசதியான ஒருத்தரை பார்க்கிறார். எவ்வளவு அழகா இந்த திருமணம் நடக்குது, எவ்வளவு அழகாக இந்த திருமணம் நடக்கிறது. அந்த திருமணம் அளவுக்கு நாமளும் அழகா இந்த திருமணத்தை அமைக்கணும்னால் கடன் வாங்கணும். அழகா இந்த திருமணத்தை அமைக்கணும்னால் கடன் வாங்கணும். கடன் வாங்கினால் கடனோட இந்த திருமணத்தை நடத்துறேனேன்ற ஒரு கவலை. கடன் வாங்கலென்றால் அவங்களோட அந்தஸ்து அளவுக்கு என்னால் இந்த திருமணத்தை முடிக்க முடியலையேங்கிற ஒரு கவலை. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி நிறைய வாழ்க்கையில் நிறைய சோதனைகளும் கஷ்டங்களும் நம்மளோட வாழ்க்கையில் இருக்குது. பொருளாதாரத்தை பாருங்க அன்பான சகோதரர்களே, இன்றைக்கு நம்மளோட மக்களை பொறுத்த வரைக்கும் பெரும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி வாழ்கிறோம். பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியில் என்ன செய்கிறோம், நாங்கள் சிக்கி வாழ்கிறோம். அதாவது இதுவரைக்கும் சாதாரண சம்பாத்தியத்தில் இருந்தவர்கள் எல்லாம் இப்போ லோவாகிட்டாங்க. சாதாரணமாக அவருடைய சம்பாத்தியம் அன்றைய நாள் செலவுக்கு போதும் அப்படின்னு இருந்தவங்களெல்லாம் அதே சம்பாத்தியம் அதே லெவலில் தான் இருக்குது. பொருளாதார நெருக்கடி அவங்களெல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க, கடைசி கட்டத்துக்கு போய்த்தாங்க. அப்போ கடைசி கட்டத்துக்கு இருந்தவங்கெல்லாம் ரொம்பவுமே கஷ்டப்பட்டு போனார்கள், ரொம்பவுமே கஷ்டப்பட்டு போனார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள் எல்லாம் வந்து நம்மை ஆள்கொள்கிறது என்று சொன்னால் மனசுல ஒரு திருப்தி வரணும், மனசுல ஒரு நிம்மதி வரணும். அல்லாஹு தஆலா நம்மை சோதிக்கிறான், அல்லாஹு தஆலா நம்மை சோதிக்கிறான் என்ற ஒரு எண்ணம் வரணும். அன்பான சகோதரர்களை பாருங்க, சம்பாத்தியமே இல்லாமல் வாழ்க்கையை வாழ்ந்து மரணித்தவர்களும் இருக்கிறாங்க. தன் வாழ்க்கையில் பொருளாதாரத்தை சம்பாதிக்காம, சம்பாத்தியமே இல்லாம தன் வாழ்க்கையை அல்லாஹ்வுக்காக வேண்டி அர்ப்பணித்தவர்களும் இருக்கிறார்கள். அஸ்ஹாபு சுஃபாக்கள் என்று சொல்லுவோம், திண்ணை தோழர்கள். ரசூலுல்லாஹ்வோடு இருப்பாங்க. பள்ளி வாயில் தான் அவங்களோட எல்லாமே. அவங்க சாப்பிட்றது, தூங்கிறது, படிக்கிறது எல்லாமே அவர்களுக்கு பள்ளி வாயில் தான். இப்படி வாழ்ந்தவர்கள். பொருளாதாரம் அப்படின்னு அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. கிடைக்கிறத சாப்பிடுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட மார்க்கத்தை படிப்பாங்க, எவ்வளவு தன்னால் முடியுமான அளவுக்கு மார்க்கத்தை செயல்படுத்துவார்கள். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை எவ்வளவு பெற்றுக்கொள்ள முடியுமோ அவ்வளவுக்கு அந்த நெருக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக என்ன செய்தார்கள், தங்களோட வாழ்க்கையை வாழ்ந்து மரணித்து போன அஸ்ஹாபு சுஃபாக்களை நாங்கள் பார்க்கலாம். அன்பான சகோதரர்களே, இது பொருளாதாரம் சம்பந்தமாக நமக்கு கவலைகள் கஷ்டங்கள் வார நேரத்தில் ஆறுதலுக்கான அழகான ஒரு பகுதி. அதே போல பாருங்க, நோய் என்ற ஒரு சோதனை நிச்சயமாக மனுஷனுக்கு அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறேன். ஒரு நோயாளி தனக்கு ஏற்பட்ட நோய்க்கு சிகிச்சை பண்ணணும், அதற்குரிய மருத்துவத்தை செய்யணும். அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலா எனக்கு நோயை தந்து என் பாவத்தை சுத்தப்படுத்துகிறான், தூய்மைப்படுத்துகிறான் என்ற உணர்வு நமக்கு இருக்கணும். அந்த நோயில பொறுமை காக்கணும். அன்பான சகோதரர்களை பாருங்க, அல்லாஹ் தஆலா ஒரு நோயை நமக்கு தந்துட்டான் அப்படின்னு சொன்னால் பொறுமையை நாம இழந்துடுறோம், பொறுமையை நாம இழந்துடுறோம். நம்முடைய இலக்கெல்லாம் என்ன தெரியுமா, வந்த நோய் அடுத்த கணம் சுகமாகணும், வந்த நோய் அடுத்த கணம் சுகமாகணும். நம்மட இலக்கு. அல்லாஹ்வுடைய இலக்கு என்ன தெரியுமா, என்னோட அடியான் இந்த நோயில கஷ்டப்படணும். அல்லாஹ்வுடைய இலக்கு என்ன, என்னுடைய அடியான் என்ன செய்ய வேணும், இந்த நோயில் அவன் கஷ்டப்படணும். அன்பான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா நாளை மறுமை நாளையில் ஒரு மனுஷனை சுவர்க்கத்துக்கு அனுப்புவான். அப்படி சுவர்க்கத்துக்கு அனுப்புகிற நேரத்தில் அந்த மனுஷனே ஆச்சரியப்படுவானாம், எனக்கு சுவர்க்கமா, எனக்கு சுவர்க்கமா, உலகத்தில் நான் செய்யாத அட்டூழியங்களா, உலகத்தில் நான் செய்யாத தவறுகளா, நான் செய்யாத பாவங்களா,
அல்லாஹ் தஆலா என்னை தண்டிக்காமல் சொர்க்கத்துக்கு அனுப்புகிறானே என்று அந்த மனுஷன் ஆச்சரியப்படுற நேரத்தில் அந்த மனிதனுக்கு சொல்லப்படுமாம், உலகத்தில் அல்லாஹ் தஆலா உனக்கு சோதனையை தந்தான், பல விதத்தில் அல்லாஹ் தஆலா உன்னை சோதித்தான், எல்லா சோதனைகளிலும் நீ பொறுமையை கடைபிடித்தாய். அந்த பொறுமை, அந்த சோதனைகள், நீ அடைந்த கஷ்டம் அந்த பாவத்தை எல்லாம் அழித்து தூய்மையாக்கி விட்டது, சுத்தமாக்கி விட்டது, நீ சொர்க்கம் போ என்ற அந்த மனிதனுக்கு சொல்லப்படுமாம். அப்ப அன்பான சகோதரர்களே, நம்மட இலக்கு என்ன? எல்லாம் அடுத்த கணம் நமக்கு கிடைக்கணும், பொருளாதாரம் அடுத்த கணம் கிடைக்கணும், பிள்ளை திருமணம் முடிச்சதோட நமக்கு கிடைக்கணும், நோய் அடுத்த கணம் சுகமாகிறணும், இதுதான் நம்முடைய இலக்கு. ஆனால் அல்லாஹ்வுடைய இலக்கு என்பது சோதனை. என்ற அடியானை நான் சோதிச்சு பார்க்கணும், என்ற அடியான் அந்த சோதனையில் வெற்றி பெறணும், அவன் பொறுமையாக இருக்கணும், அவனுடைய பாவங்களை எல்லாம் நான் அழிக்கணும், சுவர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை நான் கொடுக்கணும். இதுதான் அல்லாஹ்வுடைய இலக்கு. அன்பான சகோதரர்களை பாருங்க, ரசூலுல்லாஹ் கிட்ட ஒரு பெண்மணி வாராங்க, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஒரு பெண்மணி வாராங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு ஒரு நோய் இருக்குது, வலிப்பு நோய், எனக்கு ஒரு வலிப்பு நோய் இருக்குது, இந்த நோய் சுகமாகணும்னு நீங்கள் அல்லாஹ் கிட்ட எனக்காக பிரார்த்திக்க வேணும்னு சொல்கிறாங்க. இந்த வலிப்பு நோய் சுகமாக வேண்டும் என்று நீங்கள் அல்லாஹ்விடத்தில் எனக்காக பிரார்த்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்கிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நான் உங்களுக்காக பிரார்த்திக்கிறேன், நான் உங்களுக்காக பிரார்த்திக்கிறேன், அல்லாஹ் தஆலா நாடினால் உங்களோட நோயை என்ன செய்வான்? அல்லாஹ் தஆலா குணப்படுத்துவான். இருந்தாலும் இந்த நோயில் நீங்கள் பொறுமையாக இருந்தால், இந்த நோயில் நீங்கள் பொறுமையாக இருந்தால் அல்லாஹ் தஆலா இதை கொண்டு உங்களுக்கு சொர்க்கத்தை தருவான் அப்படிங்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். ஒரு நோய், கஷ்டப்படுறாங்க, பல கேவலத்தை சம்பாதிக்கிறாங்க, பல மன இடர்களுக்கு அவர்கள் உள்ளாகிறார்கள். அதனால் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய நோய் குணமாகணும்னு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்க வேண்டும். ரசூலுல்லாவும் சரின்னு சொல்கிறாங்க. அல்லாஹ் நாடினால் உங்களுக்கு சுகத்தை தருவான்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இந்த நோயில் நீங்கள் பொறுமையாக இருந்தால் அல்லாஹ் தஆலா இதை கொண்டு உங்களுக்கு சொர்க்கத்தை தருவான் என்று சொன்ன நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த நோயில் நான் பொறுமையாக இருக்கிறேன். ஏன்? அவங்களுக்கு தான் லைசன்ஸ் கிடைச்சிட்டு, அவங்களுக்கு லைசன்ஸ் கிடைச்சிட்டு, இதில் நீங்கள் பொறுமையாக இருந்தால் உங்களுக்கு சொர்க்கம். அதை போல ஒரு வார்த்தை சுகமளிக்கக்கூடிய ஒரு வேறு எந்த ஒரு வார்த்தையும் தேவையில்லை. அதனால் அந்த பெண்மணி சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் பொறுமையாக இருக்கிறேன், ஆனால் இந்த நோய் எனக்கு ஏற்படுகிற நேரத்தில் என் ஆடைகள் பிசகாமல் விலகாமல் இருப்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தியுங்கன்னு சொல்கிறாங்க. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த நோய், நம்மட உடம்புல அல்லாஹ் தஆலா தந்திருக்கக்கூடிய குறை, திக்கு திக்கு பேசுகிறோமா, ஒழுங்கா நம்மளால் நடக்க முடியலையா, ஒழுங்கா நம்மளால் சிந்திக்க முடியலையா, அழகா பேச முடியலையா, அடுத்தவர்களை போல வாழ முடியலையா? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் நம்மட உடம்புல ஒரு குறைய வச்சிருக்கிறானா, அல்லாஹ் தஆலா நம்மட உடம்புல ஒரு குறைய வச்சிருக்கிறானா, கவலைப்படாதீங்க, சந்தோஷப்படுங்க. அல்லாஹ் தஆலா வச்சிருக்கக்கூடிய குறை, நம்மட வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா தந்திருக்கக்கூடிய வாழ்க்கை ரீதியான குறை எல்லாமே அல்லாஹ்வுடைய சோதனை, எல்லாமே அல்லாஹ்வுடைய சோதனை. நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அதற்கான பலனை நமக்கு தரப்போகிறான். பொறுமையாக இருந்தால் நம்மால் அதை அடைந்து கொள்ள முடியும் என்பதை என்ன செஞ்சிடக்கூடாது, நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு, யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்றான். அன்பான உறவுகளே, ஈமான் கொண்ட மக்களே, நம்ம பார்த்தோம் பாருங்க, ஏன் அல்லாஹ்வுடைய நேசர்கள், அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்கள், இறை சிந்தனையோடு வாழக்கூடிய மக்கள், இவங்களை ஏன் அல்லாஹ் தஆலா சோதிக்கணும்? அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் என்ன செய்யுங்க, உதவி தேடுங்க. நிச்சயமாக அல்லாஹ் தஆலா, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா பொறுமையாளர்களோடே இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நிச்சயமாக நமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள், கஷ்டங்கள் எல்லாத்திலையும் பொறுமையாக இருக்கணும். அந்த பொறுமைக்கான பலனை என்ன செய்கிறான்? அல்லாஹ் தஆலா மறுமையில் வெகுமதியாக வைத்திருக்கிறான் என்பதை இஸ்லாம் அழகாக நமக்கு உபதேசிக்கிறது. அன்பான உறவுகளை பாருங்க, ரசூலுல்லாஹ் மௌத்தாக போகிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்க போகிறார்கள்.
அவ்வாறு மரணிக்க போகிற அந்த கட்டம், அந்த நிலைமையில பாருங்க ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஹைபரில் நான் திண்ட அந்த இறைச்சி இருக்குதானே, ஹைபர் போரில் அல்லாஹ்வுடைய தூதர் யுத்தத்துக்கு போயிருந்தாங்க. நஞ்சூட்டப்பட்ட இறைச்சி ரசூலுல்லாஹ்க்கு வழங்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அதனுடைய கஷ்டத்தை இப்பொழுதும் நான் உணர்கிறேன்டாங்க ரசூலுல்லாஹ். அடிக்கடி கிட்டத்தட்ட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போது அந்த நஞ்சூட்டப்பட்ட இறைச்சி அல்லாஹ்வுடைய தூதர் சாப்பிட்டார்களோ அதில் இருந்து ரசூலுல்லாஹ்வுடைய உடம்பு கடுமையாக பாதிக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையாக கஷ்டப்பட்டார்கள். அன்பான சகோதரர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், அந்த இறைச்சி, அந்த விஷம் என்னை கடுமையாக பாதித்திருக்கிறது, அதனுடைய பாதிப்பை இப்பொழுதும் நான் உணர்கிறேன் என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னுடைய இரத்த நாளங்கள் வெடிப்பது போல இருக்குதுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். இந்த வருத்தம் தாங்க முடியாம அந்த நெஞ்சுடைய பவரால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னுடைய இரத்த நாளங்கள் வெடிப்பது போல என்ன செய்யுது, எனக்கு கடுமையான ஒரு வருத்தத்தை தருது. இதனாலேயே அதிகமான அறிஞர்கள் எழுதுறாங்க, ரசூலுல்லாஹ் இயற்கையாக மரணிக்கல, அல்லாஹ்வுடைய தூதர் ஷஹீதானார்கள் அப்படின்னு கூட சில அறிஞர்கள் எழுதுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஷஹீதுடைய அந்தஸ்தோடு என்ன செய்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஷஹீதானார்கள் அப்படின்ற தகவலை தூதர் என்ன செய்தார்கள், சில அறிஞர்கள் எழுதுகிறார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஷ்டப்பட்டார்கள். அனஸ் இப்னு மாலிக் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் எப்போதெல்லாம் இந்த நஞ்சூட்டப்பட்ட இறைச்சால் தான் கஷ்டமடைகிறேன் என்று சொல்றாங்களோ அப்போதெல்லாம் நான் பார்ப்பேன் ரசூலுல்லாஹ்வுடைய தொண்டை சிவந்து போயிருக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய வாயை பார்த்தால் உள்ளே கட்டும் சிவப்பாக கட்டிகள் போன்று என்ன செய்யும், அது காட்சி தரும். அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையாக என்ன செய்தார்கள், இந்த சோதனையால் கஷ்டப்பட்டார்கள் என்ற தகவல் என்ன செய்றாங்க அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம். அன்பான சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் நினைச்சிருந்தால் அல்லாஹ்ட்ட துஆ கேட்டிருக்கலாம். அல்லாஹு தஆலா அல்லாஹ்வை பார்த்து, யா அல்லாஹ் என்னுடைய நோயை நீ குணப்படுத்திடு, என்னுடைய நோயை முழுமையாக நீ குணப்படுத்திரு, முழுமையாக சுத்தப்படுத்திரு அப்படின்னு ரசூலுல்லாஹ் துஆ கேட்டிருக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் மரண தருவாயிலே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையாக கஷ்டப்பட்டார்கள், கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நினைத்திருந்தால், யா அல்லாஹ் என்னுடைய நோயை நீ அடியோடு சுகப்படுத்திரு என்று ரசூலுல்லாஹ் கேட்டிருக்கலாம். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் தன் நோயை குணப்படுத்துமாறு பிரார்த்தித்தார்கள் என்ற ஒரு தகவலை நம்மளால் பார்க்க முடியாது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் புரிந்து வைத்திருந்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் விளங்கி வைத்திருந்தார்கள். இது அல்லாஹ்வுடைய சோதனை, இது அல்லாஹ்வுடைய சோதனை. இந்த சோதனையில் பொறுமையாக இருந்தால் நிச்சயமாக நம்மால் வெற்றியை கண்டுகொள்ள முடியும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் பொறுமையாக இருந்தார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களை பாருங்க, நிச்சயமாக அந்த சிந்தனை, அந்த உணர்வு என்பது நமக்கு வரும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தில் நாம் இணைந்து கொண்டோம் என்பதுதான் நம்முடைய அர்த்தம். பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹு தாலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை நபியாக தெரிவு செய்கிறான். அல்லாஹு தாலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாக தெரிவு செய்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பொறுத்த வரைக்கும் திருத்தமாக பேசிக்கிட மாட்டாங்க, திருத்தமாக பேசிக்கிட மாட்டாங்க. அல்லாஹு தாலா ஒரு சோதனையை கொடுத்திருந்தான், ஒரு குறை அல்லாஹு தாலா வச்சிருந்தான், திருத்தமாக பேசிக்கிட மாட்டாங்க. அல்லாஹ் நபியாக தெரிவு செய்கிறான். அல்லாஹ் என்ன செய்கிறான், நபியாக தெரிவு செய்கிறான். மக்களுக்கு பிரச்சாரம் செய்யணும், முக்கியமாக தான் தான் இறைவன் கடவுள் என்று சொல்லக்கூடிய ஃபிரௌனுக்கே தவ்வா பிரச்சாரம் செய்யணும். அப்ப அந்த நேரத்தில் எவ்வளவு ஒரு தகமையோட இருக்கணும். அன்பான சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட கேட்ட துவா என்ன தெரியுமா, இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை கிளியர் பண்ணிருந்து அல்லாஹ் தாலாட்ட கேட்கல. அந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, அந்த இடத்துல யா அல்லாஹ் நான் இவ்வாறு செயல்படும் போது இந்த நாவில் இருக்கக்கூடிய முடிச்சுகளை அவிழ்த்திடுன்னு அல்லாஹ்விடத்தில் கேட்குறாங்க. நான் பேசும்போது, தவ்வா பிரச்சாரம் செய்யும் போது மக்களுக்கு தெளிவாக அந்த தகவலை சொல்லுவதற்காக என்னுடைய நாவில் இருக்கக்கூடிய முடிச்சுகளை அவிழ்த்திடு. அல்லாஹ்வே, என்னை விட அழகாக பேசக்கூடியவர் ஹாரூன், இந்த சகோதரன் இருக்கிறாரே, இவரையும் நீ என்ன செய், நபியாக தெரிவு செய்து தந்துடுன்னு என்ன செய்கிறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள் என்ற தகவலை என்ன செய்யலாம்,
நாங்கள் பார்க்கலாம். பண்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அவர்கள் புரிந்திருந்தார்கள், விளங்கி வைத்திருந்தார்கள். தங்களோட வாழ்க்கையில் இதெல்லாம் அல்லாஹ்வுடைய சோதனைகள். சோதனைனா ஒரு பக்கம், அல்லாஹ் தஆலா தந்திருக்கிற இந்த சோதனை. உதாரணத்துக்கு பாருங்களேன், ஒருத்தருக்கு பிள்ளையே இல்லை, கவலை வருமா வராதா? கல்யாணம் முடித்து 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் கழிகிற நேரத்தில் ஒரு சொந்த பந்தத்தில் வீட்டுக்கு போனால் அவங்க கேட்குற வார்த்தை என்ன தெரியுமா? என்ன விசேஷமானு கேட்பாங்க. கேட்குற வார்த்தை என்ன விசேஷமானு கேட்பாங்க. அந்த நேரத்தில் சிலர் சிரிப்பாங்க, சிலர் தலை குனிவார்கள். சிலர் சிரிப்பார்கள், சிலர் தலை குனிவார்கள். குனிஞ்ச தலை இன்னும் நிமிராதவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். குனிந்த தலை இன்னும் நிமிராதவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய சோதனை. யாருடைய சோதனை? அல்லாஹ்வுடைய சோதனை. அல்லாஹ் தஆலா நம்மளை சோதிக்கிறான். வயோதிபத்தில் கூட தரலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்தான், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்தான். வயோதிபத்தில் குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். வயோதிபத்தில் நமக்கு கிடைக்கலாம், கிடைக்காமலே இந்த உலகத்தில் நாம் மரணித்து போகலாம். அல்லாஹ் தஆலா தந்த தொடரான நோய் சுகமாகலாம், சுகமாகாமலே நாம் மரணித்து போகலாம். அல்லாஹ் தஆலா உடலில் வைத்த ஒரு குறை, அந்த குறை மாற்றமடையலாம், மாற்றமடையாமல் நாங்கள் மரணித்தே போகலாம். அவ்வாறு மரணித்து போகிறோமா? அல்லாஹ்வோடு வாதாடுவதற்கு, அல்லாஹ்வோடு பேசுவதற்கு ஒரு அழகான ஒரு வழிமுறை அல்லாஹ் தஆலா இயற்கையாகவே நமக்கு வச்சிருக்கிறான் என்று திருப்திப்படணும், சந்தோஷப்படணும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களை பாருங்க, இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூல நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. மூல நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அதிகமான ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடிய முக்கியமான ஒரு சஹாபி இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூல நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். கனகாலமாக, வருடக்கணக்கிலே 6-7 வருடங்களுக்கு மேலால் கடுமையாக மூல நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அதனுடைய கடுமை அவர்கள் விளங்கினார்கள், கஷ்டப்பட்டார்கள். இம்ரான் இப்னு ஹுசைன் ரலி சொல்றாங்க, என்னுடைய கஷ்டம், எனக்கு ஏற்பட்ட அந்த நோயால் நான் அடைந்து கொண்ட அந்த கஷ்டம், அதில் நான் காத்த அந்த பொறுமை, எனக்கு ஏற்பட்ட அந்த வருத்தம், அந்த வருத்தத்தில் நான் காத்த அந்த பொறுமை, இந்த பொறுமையுடைய பலனை இந்த உலகத்தில் நான் கண்டேன். நான் போகிற நேரத்தில் எனக்கு சலான் சொல்கிற சத்தம் கேட்கும். நான் போகிற நேரத்தில் சலான் சொல்கிற சத்தம் கேட்கும். யாருமே இருக்க மாட்டார்கள், யாருமே என்ன செய்ய மாட்டார்கள், இருக்க மாட்டார்கள். சலாம் சொல்கிற சத்தம் எனக்கு கேட்கும். மலக்குமார்களுடைய சலாத்தை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். மலக்குமார்களுடைய சலாம் எனக்கு கிடைத்து கொண்டிருந்தது. கொஞ்ச நாளைக்கு பின்னாடி வருத்தம் தாங்க முடியாமல் நோய்க்கு மருந்து செஞ்சேன். அது கொஞ்ச நாள் சுகமாகிடுச்சு. மருந்து செஞ்சேன், கொஞ்ச நாள் சுகமாக இருந்துருச்சு. அந்த சுகமாகனத்துக்கு பின்னாடி நான் அவதானித்தேன், அந்த சத்தம் எனக்கு கேட்கலன்றாங்க. நான் நோயோடு இருக்கும்போது, அந்த நோயுடைய கஷ்டத்தில் நான் பொறுமையாக இருக்கும்போது எனக்கு கிடைச்ச அந்த பாக்கியம் சுகமாகனத்தோடு அது எனக்கு கிடைக்கல. அந்த நோயும் இல்லை, நோயில் பொறுமையும் இல்லை, எனக்கு அது என்ன செய்யலை, கிடைக்கல. நான் மருந்து செய்கிறத நிப்பாட்டிட்டேன், மருந்து செய்கிறத நான் நிப்பாட்டிட்டேன். மீண்டும் எனக்கு அந்த நோய் அதிகரிக்க ஆரம்பித்தது, அந்த சலாம் மீண்டும் எனக்கு கேட்க ஆரம்பித்தது என்ற செய்தி என்ன செய்கிறார்கள், இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்ற தகவலை நாங்கள் பார்க்கலாம். பண்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நமக்கு ஏற்படக்கூடிய இந்த நோயில், நமக்கு ஏற்படக்கூடிய இந்த கஷ்டங்கள், இந்த சோதனைகளில் நிச்சயமாக நாங்கள் பொறுமை காப்போம் என்று சொன்னால், அந்த அழகிய பொறுமை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால், நிச்சயமாக அல்லாஹு தஆலா நமக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த வெகுமதிகளை நம்மால் அடைந்து கொள்ள முடியும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் வஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, உறவுகளே, அல்லாஹு தஆலா நமது வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய சோதனைகள், மூமின்கள் அடைந்து கொள்ளக்கூடிய இவ்வாறான இந்த நிலைகள், கஷ்டங்களின் போது அழகிய பொறுமை காக்குமாறு இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு உபதேசம் செய்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
தவ்வா பிரச்சாரம் செய்கிறார்கள், இஸ்லாமிய மார்க்கத்தை எத்தி வைக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு பல வகையான இன்னல்களும் கஷ்டங்களும் ஏராளமான எதிர்ப்புகளும் மக்கள் மத்தியிலே அதிகரித்து கொண்டு போனது. அவ்வாறு இருக்கும்போது கூட அல்லாஹ்வுடைய தூதரை எவ்வளவு கேவலமாக அடிமட்ட தரத்தில் விமர்சிக்க முடியுமோ, சொல்லால் செயலால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு தொந்தரவு அளிக்க முடியுமோ, எல்லா விதத்திலும் என்ன செய்தார்கள்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு கஷ்டம் கொடுத்தார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதரை சந்ததியற்றவன் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை சந்ததியற்றவன் என்று சொன்னார்கள். ஆம்பளை பிள்ளைங்க இல்லை, பிள்ளைங்க பிறந்தா மரணிச்சு போயிடுச்சு, பிள்ளைங்க பிறந்தால் மரணித்து போகிறது. இப்போ இவ்வாறு அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிள்ளைகள் பிறந்து மரணிக்கிற நேரத்தில் சந்ததியற்றவன் என்று தங்களுடைய விமர்சனங்களில் புதிய ஒரு விமர்சனத்தையும் வைத்தார்கள், கேவலப்படுத்தினார்கள். மார்க்க பிரச்சாரம் செய்கிறாராம், அல்லாஹ்விடத்தில் இருந்து வகி வருகிறதாம், அவர் ஒரு இறை தூதராம், அவருக்கு ஒரு சந்ததி கிடையாது, அவர் விட்டு போற மார்க்கத்தை எத்தி வைப்பதற்கு ஒரு சந்ததி கிடையாது, சந்ததி அற்றவன் என்ன செய்தார்கள்? விமர்சித்தார்கள். அப்போதும் பாருங்க, அல்லாஹு தாலா அந்த விமர்சனத்துக்குள்ளேயும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இன்னொரு ஆண் குழந்தையை கொடுத்தான். அந்த விமர்சனத்துக்குள்ளேயும் அல்லாஹு தாலா இன்னொரு ஆண் குழந்தையை கொடுத்தான். அல்லாஹ்வுடைய தூதர் ரொம்ப இரக்கமாக இருந்தாங்க, அதிகமான பாசத்தோடு இருந்தார்கள். அந்த ஆம்பளை பிள்ளை மரணிக்க போகுதுன்ற தகவல் ரசூலுல்லாஹ்க்கு சொல்லப்படுது. ஆக கூடுனது இந்த உலகத்தில் வாழ்ந்தது அந்த பிள்ளை 18 மாதம், 1.5 வருஷம், கிட்டத்தட்ட 1.5 வருடம் ரசூலுல்லாஹ்வோட கையில் அந்த பிள்ளை கொடுக்கப்படுது. எல்லாத்தையும் நினைச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு மனிதர் தான், அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு மனிதர் தான். ஒரு தகப்பனுக்கு இருக்கக்கூடிய அத்தனை உணர்வுகளும் ரசூலுல்லாஹ்க்கு இருக்கு. ஏற்கனவே 2 ஆம்பளை பிள்ளைங்க பிறந்து மரணிச்சு போயிடுச்சு, இது 3வது ஆண் பிள்ளை. ரசூலுல்லாஹ்வுடைய கையில் அந்த பிள்ளை அல்லாஹ்வுடைய தூதர் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் அந்த பிள்ளையோடு அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்க்கை நடத்தியிருக்கிறார்கள், வாழ்க்கையை கழித்திருக்கிறார்கள். இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய கையில் அந்த பிள்ளை கொடுக்கப்படுது. நபிகளாருடைய கண் கலங்குது. பெத்த தகப்பண்ட கையில் இருந்து இந்த பிள்ளையுடைய உயிர் பிரிகிற தருணத்தை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்க. அன்பான சகோதரர்களே, ரசூலுல்லாஹ்வால் அதை ஜீரணிக்க முடியலை, ஏற்றுக்கொள்ள முடியலை. கண்கள் இருந்து கண்ணீர் வடியுது, பிள்ளை மரணித்து போகுது. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வை பார்த்து கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்களும் அழுவீங்களான்னு கேட்குறாங்க. நீங்களும் அழுவீங்களா? அதாவது ஒரு உயிர் பிரிந்ததற்காக, மரணித்ததற்காக அழுவீர்களா என்ன செய்கிறாங்க? ரசூலுல்லாஹ்வை பார்த்து கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இது உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாசம்டாங்க ரசூலுல்லாஹ், இரக்கம், அன்பு, அதால வார அழுகன்னு என்ன செய்கிறாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற தகவலை நாங்கள் பார்க்கலாம். பண்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா தான் நேசிக்கக்கூடியவர்களை நிச்சயமாக சோதித்து கொண்டே இருப்பார். ரசூலுல்லாஹ்வோட சஹாபாக்களை கொஞ்சம் நினைச்சு பாருங்க பாப்போம். அன்பான சகோதரர்களே, சாப்பிட ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எப்பாவது ஒரு நாள் வாய்க்கு ருசியாக ஒரு சாப்பாடு கிடைக்கும், எப்பயாவது ஒரு நாள் வாய்க்கு ருசியாக ஒரு சாப்பாடு கிடைக்கும். அது அல்லாவிட்டால் பேரிச்சம்பழமும் தண்ணீரும், பேரிச்சம்பழமும் தண்ணீரும். அந்த பேரிச்சம்பழம் கிடைக்காமல் கூட வாழ்ந்தார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க, நமக்கு பசி பசி தாங்க இயலாம நாம தொழுகையில் நிற்போம், தொழுகையில் நிற்கிற நேரத்தில் மயக்கம் வந்துடும், பக்கத்தில் இருக்கிறவரில் சாஞ்சிருவோம் அல்லது கீழே விழுந்துருவோம். பின்னால் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுவாங்க, தொழுகையில் விளையாடுற பைத்தியக்கார மக்கள் என்று எங்களை பார்த்து சொல்லுவார்கள். தொழுகையில் விளையாடுகிறார்கள் பைத்தியக்காரர்கள் என்ன செய்வார்கள்? பின்னால் இருப்பவர்கள் சொல்லுவார்கள். எங்களோட நிலைமை அப்படி இருந்துச்சு, கடுமையான பசி, பசி தாங்கல, முழங்கால கட்டி பிடிச்சிட்டு பள்ளிக்குள்ள உருளுவோம். பார்க்கிற மக்கள் பைத்தியக்காரர்கள் என்று சொல்வார்கள், பார்க்கிற மக்கள் பைத்தியக்காரர்கள் என்று சொல்வார்கள். என் நேரம் எங்களோட வயிற்றில் கற்கள் கட்டப்பட்டு கொண்டே இருக்கும். காரணம் பசி, சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடையாது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களை நினைச்சு பாருங்க பார்ப்போம்.
என்ன ஒரு சோதனை, எவ்வளவு ஒரு கஷ்டம். அல்லாஹ்வுடைய தூதர் தன் தோழர்களுக்காக அல்லாஹ்விடத்தில் கையேந்திருந்தால், பிரார்த்தித்திருந்தால், அல்லாஹ் தஆலா முழு பேரையும் செல்வந்தராக்கி விட்டிருப்பான். அல்லாஹ் தஆலா முழு பேரையும் செல்வந்தராக்கி விட்டிருப்பான். ஒரு தடவை ரசூலுல்லாவுக்கு கொஞ்சம் பொருளாதாரம் வருது. அந்த பொருளாதாரத்தை பார்த்து ஆசையோடு முந்தி எடுத்து கொண்டு போன மக்களை பார்த்து ரசூலுல்லாஹ் கவலைப்பட்டாங்க. என்ன கவலை தெரியுமா? பிற்காலத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த பொருளாதாரம் உங்களுக்கு சோதனையாக அமைஞ்சிரும், திசை திரும்பி போறதுக்கு காரணமாக அமைஞ்சிரும் என்று ரசூலுல்லாஹ் கவலைப்பட்டாங்க. பொருளாதாரம் உங்களை திசை திருப்பி விடும் என்பதை என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் கவலைப்பட்டார்கள். அந்த பசியோட, அந்த பட்டினையோட, கட்டிட கல்லோட அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை அடைந்து கொண்டார்கள். ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு என்ற உயர்ந்த அந்தஸ்தை என்ன செய்தார்கள்? அடைந்து கொண்டார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம். அப்ப அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நிச்சயமாக வாழ்க்கையில் பொறுமை என்பது இஸ்லாமியர்களுக்கு, மூமின்களுக்கு, அல்லாஹ்வுடைய இறை நேசர்களுக்கு, அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு வாழ்பவர்களுக்கு சுவர்க்கத்திற்கான மிகப்பெரிய ஒரு ஆயுதம் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அதே நேரத்தில் அன்பான சகோதரர்களே, ஒரு மனிதர் அதாவது இப்னு ஜௌசி ரஹிமஹுல்லா அவங்ககிட்ட என்ன செய்கிறார்? ஒரு மனுஷன் சொல்கிறார், வாழ்க்கையில் ஒரு படிப்பினைக்காக சொல்கிறேன். ஒரு மனுஷன் சொல்கிறாரு, என் மனைவியால் சரியான கஷ்டம், என் மனைவியால் சரியான கஷ்டம், நான் எதை சொன்னாலும் ஏட்டிக்கு போட்டியாக செய்கிறான், நான் இதை செய்ய வேணாண்டா அவள் செய்வாள், இதை செய்யண்டால் அவள் செய்ய மாட்டான். அதாவது வாழ்க்கையில் ஒரு நிம்மதியே கிடையாது, ஒரே பிரச்சனை, ஒரே சிக்கல், என் மனைவி எல்லாமே மாற்றமாக செய்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு என்ன செய்கிறாரு? முறைப்படுறாரு. முறைப்படக்கூடிய நேரத்தில் அப்போ அந்த இடத்துல இப்னு ஜௌசி ரஹிமஹுல்லா அவங்க சொல்கிறாங்க, அந்த இடத்தில் அல்லாஹு தாலா உனக்கு வச்சிருக்கிற சோதனை உண்ட மனைவின்றாங்க. அல்லாஹு தாலா உண்ட மனைவியினூடாக உண்ட பாவத்தை அல்லாஹு தாலா மன்னிக்க நினைக்கிறான். அல்லாஹு தாலா இதை ஒரு சோதனையாக என்ன செய்திருப்பான்? உனக்கு ஆக்கியிருப்பான் அப்படின்னு என்ன செய்கிறாங்க? அந்த இடத்துல அந்த மனிதனுக்கு ஆலோசனை சொல்லி அனுப்பினார்கள். இதுவும் அல்லாஹுடைய ஒரு சோதனை தான், இதுவும் அல்லாஹுடைய ஒரு சோதனை தான். மனைவின்ற இடத்துல பிள்ளையை வச்சு பாருங்க. இன்றைக்கு நமக்கு மனைவியை விட பிள்ளை ஒரு பெரும் சோதனை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மிம்பரில் இருந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய பொருளாதாரமும் பிள்ளையும் பெரும் சோதனைன்னு நாங்கள் ரசூலுல்லாஹ், பொருளாதாரமும் பிள்ளையும் பெரும் சோதனை என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அப்படியே அந்த இடத்துல மனைவியை தூக்கிட்டு பிள்ளையை வச்சு பாருங்க, சரியா செட் ஆகும், சரியா என்ன செய்யும்? அந்த இடத்துல செட் ஆகும். போக வேணாண்டா போவான், செய்ய வேணாண்டா செய்வான், தொழுண்டா தொழ மாட்டான், பொய் சொல்லாதண்டா பொய் சொல்லுவான். அதாவது எல்லாமே என்ன செய்யும்? மாற்றமாக இருக்கும், சிக்கலாக இருக்கும். இது அல்லாஹு தஆலா நமக்கு தந்த ஒரு சோதனை அப்படிங்கிறது என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் மறந்து விடக்கூடாது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களை பாருங்க, யௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன், அல்லாஹ்விடத்தில் நிற்க வேண்டிய ஒரு தருணம் நமக்கு இருக்கு. நாளை மறுமை நாளை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு முன்னால் நாம் எல்லோரும் கொண்டு நிறுத்தி வைக்கப்பட வேண்டிய ஒரு தருணம் இருக்குது, அல்லாஹ்வுடைய விசாரணை. அந்த விசாரணையின் போது நாம் தப்பித்து கொள்ளணும். வாழ்க்கையில் எப்படி ஒரு சோதனை வந்தாலும் சரி, உதாரணத்துக்கு சொல்கிறேன், பெண்களால் ஜீரணிக்க முடியாத ஒரு செய்தியை சொல்கிறேன் பாருங்க. ஒரு பெரிய ஒரு சோதனை. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமாரு கூட ஏற்றுக்கிடலை, உள்ளத்தால் அவங்க ஏற்றுக்கிடலை, மனப்பூர்வமாக சம்மதிக்கலை. ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தான், அதாவது தன் கணவன் இன்னொரு பெண்ணின் மீது அன்பு செலுத்துறது. தன் கணவன் தான் திருமணம் முடிச்சு ஒரு மனைவியோடு வாழும்போது இன்னொரு பெண்ணின் மீது அன்பு செலுத்துதல், இன்னொரு பெண்ணை திருமணம் முடிக்கிறது இருக்குதானே, வாழ்க்கையில் பெண்களால் அடியோட ஜீரணிக்கவே முடியாத, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பகுதி. இப்னு ஜௌசி ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க, ஒரு அழகான ஒரு செய்தி பாருங்க, வாழ்க்கையில் பொறுமைக்கும் அல்லாஹ்வுடைய பயத்துக்கும் எடுத்துக்காட்டான ஒரு அழகான ஒரு செய்தி சொல்லுகிறார்கள். அதாவது பக்தாத்தில் ஒரு அழகான ஒரு குடும்பம், கணவனும் மனைவி, நிம்மதியான வாழ்க்கை, மாப்பிள்ளை உடுப்பு கடை வச்சிருக்கிறார், புடவை கடை, நல்ல வருமானம், சந்தோஷமாக வாழ்கிறாங்க. ஒரு ஆம்பளை பிள்ளையும் இருக்குது, அவங்களுக்கு ஒரு பிள்ளையும் இருக்குது, நிம்மதியாக வாழ்க்கை கடந்து கொண்டு போகுது. வேலைக்காரங்க கூட இவங்களுக்கு இருக்கிறாங்க, அந்த அளவுக்கு வசதியாக வாழ்கிறாங்க. வேலைக்காரர்கள் கூட இவங்களுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு நல்ல வசதியாக வாழ்கிறார்கள்.
அல்லாஹ்வோடு நெருக்கமாக இருக்கிறாங்க, 5 நேரம் தொழக்கூடியவர்கள், நல்ல விடயத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்கள், பொறுமையாக நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு அழகான ஒரு குடும்பம். கொஞ்ச நாள் வாழ்க்கையில் மனைவிக்கு ஒரு சந்தேகம் வருது. மனைவிக்கு ஒரு சந்தேகம் வருது. குறிப்பிட்ட நேரம் கணவனை நம்மளால் பார்க்க முடியலை. குறிப்பிட்ட ஒரு நேரம் கணவனை நம்மளால் பார்க்க முடியலை. வீட்டுக்கும் வாரார் இல்லை, கடையிலையும் இல்லை. இந்த நேரத்தில் குறிப்பிட்ட நேரம் லுகரிலிருந்து அசர் வரைக்கும் அவரை பார்க்க இயலாது. அப்போ இந்த நேரத்தில் மனைவி என்ற ரீதியில் அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. இதை கணவன்கிட்ட கேட்கல. அப்போ என்ன செய்கிறாங்க, தன்ட்ட வேலை செய்யக்கூடிய ஒரு பணிப்பெண், ஒரு பெண்ணை அழைக்கிறாங்க. அழைத்து இந்த பெண்மணி சொல்கிறார், இந்த கணவனை கொஞ்சம் நீங்கள் அவதானிங்கன்னு சொல்கிறேன். இந்த கணவனை கொஞ்சம் நீங்கள் அவதானிங்க. நீங்கள் அவதானிக்கிறது என்ற கணவனுக்கு தெரியக்கூடாது. நீங்கள் அவதானிக்கிறது என்ற கணவனுக்கு தெரியக்கூடாது, கொஞ்சம் அவதானிங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்போ ஒரு சில நாட்கள் என்ன செய்கிறாங்க, இந்த பெண்மணி வந்து அவதானிக்கிறார். அவதானித்தால் லுகருடைய அதானுடைய நேரம், கடை மூடப்படுது. அவர் போய் என்ன செய்கிறார், தொழுதுட்டு கடைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்குள்ளே நுழைகிறார். அசருடைய அதானுடைய நேரம் அந்த வீட்டில் இருந்து வெளியே வரார். அசருடைய அதானுடைய நேரம் அந்த வீட்டிலிருந்து வெளியே வரார். இதான் இவர டைம் டேபிள். தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் ஒரு வீட்டுக்குள்ள என்ன செய்கிறார், இவர் தொடர்ச்சியாக இந்த நேரத்தில் அவர் அங்கேயே இருந்து கொண்டிருக்கிறார். அப்போ இந்த தகவலை வந்து அந்த வேலைக்கார பெண்மணி விசாரிக்கிறார். விசாரிச்சுட்டு வந்து தன்னுடைய எஜமானி இடத்திலே சொல்லுகிறாள், உங்களுடைய கணவர் லுகருடைய நேரம் கடையை சாத்திட்டு மூடிட்டு என்ன செய்கிறாரு, வளமையாக இன்னொரு பெண்ணுடைய வீட்டுக்குள் நுழைவதை நான் காண்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். இன்னொரு பெண்ணுடைய வீட்டுக்குள்ளே நுழைறத்தை நான் பார்க்கிறேன். நான் விசாரித்த மட்டில் அவர் அந்த பெண்ணை திருமணம் முடிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறார். நான் விசாரித்த மட்டில் உங்களோட கணவர் என்ன செய்திருக்கிறார், இன்னொரு திருமணம் முடிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்கிற நேரத்தில் ஒரு மனைவிக்கு எவ்வளவு பொறுமை வரணும், எவ்வளவு ஒரு பெரிய சோதனை. நிச்சயமாக பெண்களை பொறுத்த வரைக்கும் மொல்லிமாக்கள் இருப்பார்கள், பெரும்பெரும் தாயிகளாக செயல்படுவார்கள், மதரசா முடிச்சிருப்பாங்க, தவா பிரச்சாரம் செய்வார்கள். உங்களோட மாப்பிள்ளை இன்னொரு கல்யாணம் முடிக்கிறத நீங்கள் விரும்புவீங்களான்னு கேட்டால் மௌனமாகிடுவாங்க. மாப்பிள்ளை இன்னொரு கல்யாணம் முடிக்கிறத நீங்கள் விரும்புவீங்களான்னு கேட்டால் மௌனித்து போய்வார்கள், மௌனமாகி போடுவாங்க. அது பெண்களுடைய இயற்கையான ஒரு சுபாவம், மனசு ஏற்றுக்கொள்ள இடமே கொடுக்காது. அப்போ இந்த பெண்மணி சொல்கிறா, உங்களோட மாப்பிள்ளை கல்யாணம் முடிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே இந்த இடத்துல என்ன செய்கிறாங்க, இந்த பெண்மணி இந்த வசனத்தை தான் ஓதுறாள். யௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன். நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுக்கு முன்னாடி கொண்டு நிறுத்தப்பட போகிறோம், அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்க வேண்டிய ஒரு நாள் இருக்கிறது அப்படிங்கிறத மனசில் வைக்கிறான். ஏன், இஸ்லாம் அனுமதி கொடுத்த ஒன்றைத்தான் அவர் செஞ்சிருக்கிறார். இஸ்லாமிய மார்க்கம் அனுமதி கொடுத்த ஒன்றைத்தான் அவர் செய்திருக்கிறார். உடனே அந்த வேலைக்கார பெண்மணியை பார்த்து சொல்றாள், இந்த தகவலை நீ யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது. இப்போ எனக்கிட்ட வந்து சொன்ன தகவல் இருக்குதானே, இந்த தகவலை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. என் கணவர் இன்னொரு திருமணம் முடித்திருக்கிறார், அது எனக்கு தெரிந்து விட்டது என்று என் கணவருக்கு கூட ஒரு சந்தேகம் வரக்கூடாது. இந்த கணவருக்கு கூட ஒரு சந்தேகம் வரக்கூடாதுன்னு என்ன செய்கிறாள், இந்த வேலைக்கார பெண்மணிட்ட சொல்கிறாள், இது அமானிதமாக பாதுகாத்துக்க, யார்கிட்டையுமே சொல்ல வேணாங்கிறாள். காலம் முருண்டோடுகிறது. கொஞ்ச காலத்துக்கு பின்னாடி அந்த மனுஷன் நோயாளியாக மாறுறார். நோயாளியாக மாறி வீட்டில் படுத்த படுக்கையாக இருக்கிறார், மரணித்து போகிறார். இவர் இதுவரைக்கும் என்ன செய்யலை, தன்னை மனைவி கிட்ட தான் திருமணம் முடித்த செய்தியை சொல்லவும் இல்லை, மனைவி நீங்கள் திருமணம் முடித்தது எனக்கு தெரியும் என்று காட்டிக்கொள்ளவும் இல்லை. முடிஞ்சு மரணித்து போனார். இப்போ இந்த மனைவி என்ன செய்கிறாள், கணவனுடைய சொத்தை மதிப்பிடுறாள். இந்த மனைவி என்ன செய்கிறாள், கணவனுடைய சொத்தை மதிப்பிடுகிறாள். கிட்டத்தட்ட 8000 தங்க காசுகள் பெறுமதியான சொத்து இவருக்கு இருக்குது. 8000 தங்க காசுகள் பெறுமதியான சொத்து. பிள்ளை இருக்குது, வீட்டில் பிள்ளை இருக்குது. மனைவிக்கு கணவனுடைய சொத்தில் 8 1 போகும். அப்போ அந்த நேரத்தில் என்ன செய்கிறாள், 8000 தங்க காசில் 7000 தங்க காசு என்ன செய்யும்,
பிள்ளைக்கு பேய்த்திரும். அசபாண்ட ரீதியில் பிள்ளைக்கு பேய்த்திரும். 1000 தங்க காசுகள் பேலன்ஸ். ஒரு கடிதம் எழுதுகிறாள். அந்த கடிதத்தில் சொல்கிறாள், நிச்சயமாக நான் அறிவேன், என் கணவரை நீங்கள் திருமணம் முடிச்சிருக்கிற செய்தி எனக்கு தெரியும். என்ன கணவரை நீங்கள் திருமணம் முடிச்சிருக்கக்கூடிய செய்தி எனக்கு தெரியும். யௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன். அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக நாம் சந்திக்க இருக்கிறோம். அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக நாம் விசாரிக்கப்பட இருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு முன்னால் நாம் நிறுத்தப்பட இருக்கிறோம். அல்லாஹ்வை பயந்து மனைவிக்கு 8இல் 1 பங்கு வர இருக்கிறது. அதில் 1000 தங்க காசுகள் மீதமாக இருக்கிறது. நான் 500ஐ வைத்துக்கொண்டு உங்களுக்கு 500ஐ அனுப்பி வைக்கிறேன் கடிதத்தில் எழுதி அனுப்புகிறேன். ஏன், நானும் இத்தா இருக்கிறேன், நீங்களும் இத்தா இருப்பீங்க. கணவர் மௌத்தாகிட்டாருன்னு உங்களுக்கு தெரியும், இத்தா இருப்பீங்க. அதனால் மனைவிக்கு வரக்கூடிய பாகம் இது. அல்லாஹ்வுக்கு பயந்து என்ன செய்கிறேன், நான் இதை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். இந்த வேலைக்கார பெண்மணி போய் தவட்ட கொடுக்க, அதை எடுத்து படித்து பார்த்துட்டு கண் கலங்கியவ ஒரு லெட்டர் எழுதுறேன். அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு கடிதம் எழுதுகிறாள். அந்த பணத்தை திரும்ப அந்த கடிதத்தில் வச்சு அந்த கடிதத்தை எழுதி என்ன செய்கிறாள், திரும்ப தந்தவங்ககிட்டையே கொண்டு போய் கொடுங்கன்னு அனுப்பி வைக்கிறார். இந்த கடிதத்தை இவருடைய மனைவி பறித்து பார்க்குற நேரத்தில் அதில் எழுதப்பட்டிருக்கிறது என்ன தெரியுமா, யௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன். நானும் பயப்படுறேன், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிற்பதை நானும் பயப்படுகிறேன். அதனால் ஒரு உண்மையை நான் உங்களுக்கு சொல்லவா, உங்களுடைய கணவர் என்னை விவாகரத்து பண்ணி 5 மாதம் ஆகிவிட்டது என்று போட்டிருக்கிறேன். உங்களுடைய கணவர் என்னை விவாகரத்து செய்து 5 மாதம் ஆகிவிட்டது. அதனால் இந்த சொத்துல எனக்கு எந்த ஒரு பங்கும் கிடையாது என்ற தகவல் என்ன செய்கிறாள், அந்த மனைவியாக இருந்தவள் எழுதி அனுப்பினாள் என்ற தகவலை என்ன செய்யலாம், நாங்கள் பார்க்கலாம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த தகவலை ஏன் நான் இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், உள்ளம் ஏற்றுக்கொள்ளாது ஜீரணிக்காத ஒரு பகுதி அல்லாஹ்வுக்கு பயந்தார்கள், அழகிய பொறுமை காத்தார்கள். அல்லாஹ்வுக்கு பயந்தார்கள், அழகிய பொறுமை காத்தார்கள். நிச்சயமாக அதற்குரிய பலனை அவர்கள் அடைந்து கொள்வார்கள். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரி, அல்லாஹு தாலா அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர்களை சோதிக்கிறான், அல்லாஹ்வை நேசிப்பவர்களை சோதிக்கிறான். யாரெல்லாம் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிப்பார்களோ அவர்களுக்கு இந்த உலகில் சோதனைகள் கடுமையாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். மரணிக்கும் வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் சோதனையோடும் கஷ்டத்தோடுமே அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து போனார்கள். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எமது வாழ்க்கையில் எந்த பகுதியெல்லாம் சோதனையாக கஷ்டமாக வருகிறதோ அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் நமக்கு உயர்ந்த ஒரு அந்தஸ்தை தர காத்திருக்கிறான். நம்முடைய வணக்க வழிபாடுகள் அதை அடைந்து கொள்ள போதாது. அல்லாஹ் நம்மை சோதிக்கிறான். சோதனையில் பொறுமையாக இருந்தால் நிச்சயமாக நம்மால் வெற்றி கொள்ள முடியும் என்ற உணர்வோடு அல்லாஹ்வுக்காக பொறுமை காத்து அழகான முறையில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லவன் ரஹ்மான் நம் அனைவருக்கும் இந்த அருள் பாலிப்பானாக. அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வ லக்கும்.